சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 2ஆம் படை வீடான திருச்செந்தூரை பற்றி. முதல் படை வீடு பற்றி பார்த்தாச்சு. பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்கள். சரி, பதிவுக்குள்ளே போகலாம். கடற்கரை தலமான திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. திருநெல்வேலியில இருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலையும் தூத்துக்குடியில இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூருக்கு திருச்சிலைவாய், வீரபாகுப்பட்டினம், வெற்றி நகர், ஜெயந்திபுரம் இந்த மாதிரி நிறைய பெயர்களை அழைக்கிறாங்க. தற்காலத்தில் திருச்செந்தூர் அப்படின்ற பெயர் தான் பிரபலமாக இருக்குது. செந்தில் அப்படின்னு சுருக்கமாகவும் சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்குரிய 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலையும் மற்ற 5ம் மலைக்கோவிலாகவும் அமைஞ்சது மாதிரியும் தோற்றம் தெரியும். உண்மையிலேயே திருச்செந்தூரும் மலைக்கோயில் தான். இந்த கோவில் கடற்கரையில் இருக்கக்கூடிய சந்தன மலையில் இருக்குது. அதனால தான் இந்த தலத்தை கந்த மாதன பர்வதம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலப்போக்கில் இந்த குன்று மறைஞ்சிட்டு தற்போதும் இந்த கோவிலோட 2வது பிரகாரத்தில் பெருமாள் சன்னதி கிட்டக்கையும் வள்ளி குகைக்கு கிட்டக்கையும் சந்தனமலை சின்னதாக குன்று மாதிரி புடைப்பா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சூரபத்மன் முதலான அசுரர்களை அழித்து தேவர்களோட துன்பத்தை துடைக்கிறதுக்காக சக்தி கிட்ட இருந்து வேலை பெற்று தந்தையோட ஆசையோட புறப்பட்டான் முருகப்பெருமான். வீரபாகு முதலான நவ வீரர்களும் 1,00,000 வீரர்களும் முருகனை பின்தொடர்ந்து போனாங்க. முருகப்பெருமான் வேலாயுதம் மாயைகளுக்கு இருப்பிடமான கிரவுஞ்ச மலையை பிளந்து தாரகாசுரனையும் வதைச்சது. முருகப்பெருமான் சூரனோட வீர மகேந்திரபுரத்துக்கு செல்லக்கூடிய வழியில திருச்செந்தூர்ல பாடி வீடு அமைச்சு தங்கினாரு. அங்கே இருந்து முருகன் சூராதி அவுணர்களோட தோற்றம், தவம், வரம் இந்த மாதிரி செய்திகளை வியாழ பகவான் சொல்ல கேட்டாரு. அதுக்கப்புறமா அரசியல் மரபுப்படி வீரபாகுவை சூரன் கிட்ட தூத அனுப்பியும் வச்சாரு. சூரன் சிறை பிடிச்சு வச்சிருந்த ஜெயந்தன் முதலான தேவர்களை விடுதலை செய்யறதுக்கு மறுத்தான். சூரபத்மன் போரிட விரும்புவாவும் சொன்னான். இலங்கைக்கு அப்பால் இருந்த வீர மகேந்திரபுரத்துக்கு முருகப்பெருமானும் தேவர்களும் வான் வழியா பயணிச்சு சென்றாங்க. முருகன் தன்னோட பரிவாரங்களோட ஹேமகூடம் அப்படின்ற கதிர்காமத்துல பாடி வீடு அமைச்சு தங்குனாங்க. தம்பி சிங்கமுகன், மகன் பானுகோபன் உள்ளிட்ட எல்லாருமே மாண்டதுக்கு அப்புறமா, அதாவது இறந்ததுக்கு அப்புறமா சூரபத்மன் 6 நாட்கள் போர் செஞ்சான். இறுதியா மாமரமா வடிவெடுத்தான். முருகப்பெருமான் மாமரத்தை 2 கூறாக்கிட்டாரு. அது சேவலும் மயிலுமா உருவமா மாறுச்சு. சூரனோட பகைமை உணர்வு மாற்றின முருகப்பெருமான் சேவலை தன்னோட கொடியில இருக்க செஞ்சாரு. மயிலை தனக்கு வாகனமா மாத்திட்டாரு. அதுக்கப்புறமா முருகன் வெற்றி வீரனா திருச்செந்தூருக்கு திரும்பினாரு. முருகன் சம்ஹாரம் செஞ்ச பேரருளை நினைவு கொள்ளக்கூடிய வகையில திருச்செந்தூர்ல வருஷந்தோறும் சூர சம்ஹார பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுது. தற்காலத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் சூரசம்ஹாரத்தை பார்க்கறதுக்காக திருச்செந்தூருக்கு திரண்டு வருவாங்க. அலைவாய் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வழியில தூண்டுகை விநாயகர் அப்படின்ற கணபதியை நம்ம தரிசனம் செய்யலாம். கடல் நீர்ல குளிக்கிறதுனால உடல்ல சின்னதா உப்பு படியும். பக்தர்கள் அதை போக்கிக்கிறதுக்காக கிட்டக்க இருக்கக்கூடிய 4 கிணற்று நீர்ல குளிக்கிறாங்க. சூரபதுமன் என்ற அசுரனை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் தன்னோட படைகளோட திருச்செந்தூர்ல முகாமிட்டு இருந்தாரு. அப்போ படை வீரர்களோட தாகத்தை தீர்க்கிறதுக்காக தன்னோட வேளால இந்த கிணற்றை உருவாக்குறதா புராணங்கள் சொல்லுது. சூரசம்ஹாரம் முடிச்சதுக்கு அப்புறமா முருகப்பெருமான் சிவ பூஜை புரிந்த இடமும் திருச்செந்தூர் தான். சிவலிங்க அபிஷேகத்துக்காக தன்னோட கை வேளான முருகப்பெருமான் ஸ்கந்த புஷ்கரணி தீர்த்தத்தை உண்டாக்குனாரு. இந்த தீர்த்தம் இன்றளவும் திருச்செந்தூர்ல காணப்படுது. இது ஆலயத்துக்கு தெற்கு கடற்கரை ஓரமா கொஞ்சம் தூரத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ இது 4 கிணறுன்னு அழைக்கப்படுது. 1 சதுர அடி அளவே இருக்கக்கூடிய இந்த கிணறு கடற்கரையில் அமைஞ்சிருக்க போதிலையும் இந்த தீர்த்தம் உப்பு சுவையே இல்லாம தூய நீராகவும் நோய்களை தீர்க்கக்கூடிய குணமுடையதாகவும் இருக்கு. திருச்செந்தூர்ல முருகன் சன்னதியோட மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு. முருகப்பெருமான் இந்த தளத்துல கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்குறாரு. பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரில், அதாவது கிழக்கு திசையில தான் அமைஞ்சிருக்கணும். ஆனா அந்த பகுதியில கடல் இருக்கிறதுனால மேற்குல கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகப்பெருமானோட மூலஸ்தானத்தோட பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமா இருக்கிறதுனால எப்பவும் அடைக்கப்பட்டு தான் இருக்குது. கந்த சஷ்டி விழாவில் முருகனோட திருக்கல்யாணத்தப்போ தான் நள்ளிரவில் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படுது. அந்த வேளையில பக்தர்கள் உள்ள செல்ல அனுமதி கிடையாது. ராஜ கோபுரத்தை அடைகிறதுக்காக பெரிய கல் மண்டபம் ஒன்று கடந்து செல்லணும். அந்த மண்டபத்துல சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களும் இருக்கும். ராஜகோபுரம் 9 நிலைகள் கொண்டு வானளாவி நிற்குது. தென்வடலா அமைஞ்ச இந்த கோபுரத்தோட அகலம் 65 அடிகள், மேல்தளம் 20 அடி உயரமும் 47 அடி அகலமும் கொண்டது. உச்சியில 9 செப்பு கலசங்களும் அமைஞ்சிருக்கு. செந்திலாண்டவனோட திருக்கோயில் 3 பிரகாரங்கள் உடைய பெரிய கோவில்.
செந்திலாண்டவன் தனியே ஒரு திருமுகத்தோட அபயம், வரதம், மலர், ஜெபமாலை இது எல்லாத்தையும் தாங்கி கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்துல காட்சி கொடுக்குறாரு. பின்புறத்துல இருக்கக்கூடிய லிங்க திருமேனிகள் முருகன் வழிபட்டது அதை தெளிவாக்கக்கூடிய விதத்துல அவர் இங்க ஒரு கரத்துல மலரை ஏந்தி நிற்கிறாரு. திருச்செந்தூர் முருகனுக்கு தீபாராதனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த லிங்க திருமேனிக்கும் தீபாராதனை செய்யக்கூடிய மரபு உண்டு. முருகப்பெருமானோட சார்பா அந்த திருமேனிகளை அர்ச்சகர் வழிபடுறதா பாவிச்சு அந்த தீபாராதனையும் செய்கிறாங்க. மூலவர் பாலசுப்ரமணிய சுவாமிக்கு வெள்ளை நிற ஆடை தான் அணிவிக்கப்படுது. செம்பட்டு நிறம் அணிவிக்கப்படுவதும் உண்டு. சண்முகருக்கு செம்பட்டு, பச்சைப்பட்டு சாத்துறாங்க. வெள்ளை ஆடையில சிவப்பு, கருப்பு பட்டை போடப்பட்டிருக்கு. இதுக்கு தாரை போடுதல் அப்படின்னு பெயர். 3 அங்குல சிவப்பு பட்டை, 2 அங்குல கருப்பு பட்டையும் போடுவாங்க. கர்ப்ப கிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய மூலவரான முருகப்பெருமான் பாலசுப்ரமணியர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் சிவ பூஜை செய்யக்கூடிய வகையில் இவரோட 4 திருக்கரங்களுக்குள்ள 2 அபய வரத ஹஸ்தங்களையும் மற்றொன்று புஷ்பம் ஏந்தி அர்ச்சனை செய்யக்கூடிய கரமாவும் ஒரு கரம் ருத்ராட்ச மாலையை தாங்கி கொண்டும் அமைஞ்சிருக்கும். தவ கோலத்தில் இருக்கிறதுனால வள்ளி தெய்வானை 2 பேருமே மூலவரோட கிடையாது. மூலவருக்கு பின்னாடி காணப்படக்கூடிய அறை பாம்பறைன்னு அழைக்கப்படுது. இது சுரங்க அமைப்பினை உடைய அறை. இந்த அறையில் மேற்கு பாகத்தில் முருகப்பெருமானால் பூஜை செய்யப்பட்ட பஞ்சலிங்கங்கள் இருக்கும். சூரனை சம்ஹாரம் செய்ய வந்த முருகன் இந்த தளத்தில் சுப்பிரமணியரா 4 கரங்களோட காட்சி கொடுக்குறாரு. இவர் வலது கையில் மலரை வச்சு சிவ பூஜை செஞ்சபடி தவ கோலத்தில் இருக்கிறது சிறப்பான அமைப்பு. இவரோட தவம் கலைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவருக்கு பிரகாரம் கிடையாது. இவருக்கான பிரதான உற்சவர் சண்முகர் தெற்கு நோக்கி தனி சன்னதியில இருக்கிறாரு. இவரை சுற்றி வழிபட பிரகாரம் இருக்கு. மூலவருக்குரிய பூஜை மற்றும் மரியாதைகள் தான் இவருக்கு செய்யப்படுது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்டதுக்கு அப்புறமா தன்னோட வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமா சிவ பூஜை செஞ்சாரு. இந்த கோலத்திலேயே முருகன் தன்னோட கையில தாமரை மலரோட அருள் கொடுக்கிறாரு. தலையில சிவயோகி மாதிரி ஜடா மகுடமும் தரிச்சிருக்கிறாரு. இவருக்கு இடது பின்புற சுவர்ல ஒரு லிங்கம் இருக்கும். இவருக்கு முதல் தீபாராதனை காட்டினதுக்கு அப்புறமா முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லிங்கம் இருக்கு. இந்த 2 லிங்கங்களும் இருள்ல இருக்கிறதுனால தீபாராதனை ஒளியில மட்டும்தான் பார்க்க முடியும். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்துல பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கு. இவங்கள மார்கழி மாதத்துல தேவர்கள் தரிசிக்க வர்றதா ஐதீகம். சிவபெருமானுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிர இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானத்துக்கு எதிர இருக்கு. பொதுவா கோயில்கள்ல ஒரு தெய்வத்துக்கு ஒரு உற்சவர் சிலை மட்டும்தான் இருக்கும். ஆனா திருச்செந்தூர் கோவில்ல சண்முகர், ஜெயந்திநாதர், குமர விடங்கர், அலைவாய் பெருமாள்னு 4 உற்சவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தனித்தனியான சன்னதிகள் இருக்கிறது இன்னும் சிறப்பு. இவங்கள குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கருவறை தெய்வமா பாலசுப்ரமணியர் கிழக்கு திசை நோக்கி நின்ற நிலையில இருக்கிறாரு. ஒரு முகமும் 4 கரங்களும் கொண்ட அவரோட மேற்கையில தாயான சக்திவேல் இருக்கும். கீழ்கை அடியவங்களுக்கு வரம் கொடுக்குது. இடது மேலே இருக்கக்கூடிய கை ஜெப மாலையோட கீழே உள்ள கை தொடைய பற்றினவாறு இருக்கும். சூரபத்மன் அழிச்சதுக்கு அப்புறமா அந்த தீவை அகல தம்மோட தந்தையை வழிபடக்கூடிய எழிலான தோற்றத்துடன் இருக்கிறாரு. தம்மை காண வந்த தேவர்களை தம்முடைய தலையை லேசா திருப்பி ஓர கண்ணால பார்க்கக்கூடிய வண்ணமா அமைஞ்சிருக்கும். வேற எங்குமே காண முடியாத அற்புதம் தான் இது. பிரம்மனோட ஜெபமாலையை கொண்டு இருக்கிறதுனால பிரம்மனோட படைப்பு தொழிலையும் செய்பவராகிறார் முருகப்பெருமான். பாலசுப்ரமணியருக்கு வலது புறம் தந்தையான 5 லிங்கங்கள் இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய ஜெகநாதர் அழைக்கப்படக்கூடிய சந்திர லிங்கமும் இடது புறம் ஜெகநாதன் சொல்லக்கூடிய சூரிய லிங்கமும் இருக்கு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ன்ற தமிழரோட உயர்ந்த பண்பாட்டினை காட்டுறதா இது இருக்கு. கருவறைக்கு முன்னாடி அர்த்த மண்டபம், அதோட வாசல்ல காவலர்களா முருகப்பெருமானோட தளபதிகளும் பார்வதி தேவியோட கார் சிலம்பின் நவ மணிகளுள் மாணிக்கவல்லியிடம் தோன்றின வீரபாகுவும் புட்பராகவல்லியிடம் தோன்றின வீரமா மகேந்திரரும் இருக்கிறாங்க. கருவறைக்கு முன்னாடி இடது புறம் சண்முகர் சன்னதி இருக்கு. இவர் 6 முகமும் 12 கரமோட இருக்கிறாரு. சண்முகம் அப்படின்னா 6 முகம்னு பொருள். தென் திசை நோக்கி நின்ற நிலையில இருக்கிறாரு. அவருடன் வள்ளியும் தெய்வயானையும் இருக்கிறாங்க. 12 தோள்கள்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கரங்கள்ல வலது கைகள்ல அபயம், பாசம், சக்கரம், குருவாள், அம்பு, சக்திவேல், இடது கைகள்ல வரதம், அங்குசம், சேவர்கொடி, கேடயம், வில், வஜ்ரம் இது எல்லாம் இருக்கு. திருமுருகாற்று படையில நக்கீரர் 6 முகனோட எழிலான திருக்குளத்தை சொல்றப்போ வானவருக்கு அருளுதல், கழுத்தில் தொங்குகின்ற மாலையை பிடித்தல், மார்போடு பொருந்துதல், தொடை மேல் அமையப்பெற்ற மணியை ஒலித்தல், தேவிக்கு மாலையை சூட்டுதல், துடியை பற்றுதல், இந்த செயல்களை செய்யறதா சொல்றாரு. தற்போதுள்ள ஆறுமுகனோட வடிவம் வேறுபட்டிருக்குது, ஆய்வுக்குரியது தான். வள்ளி தெய்வயானையோட காட்சி தரக்கூடிய சண்முகர் வட்ட வடிவ அலங்கார தூண்கள் கொண்ட
3 அடி உயர மேடையில உற்சவ மூர்த்தியா இருக்கிறாரு. கருவறை அடுத்து அர்த்த மண்டபம், அதாவது இடைநாளில இருக்குது. கருவறை பலமற்ற வெள்ளை படிவு பாறைகளால் அமைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து அர்த்த மண்டபம் கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் பாறையை சுற்றிலும் மூடியவாறு கருங்கல்லாலேயே கட்டப்பட்டிருக்கு. இடைநாளில நின்று திரி சுதந்திரர்கள் முருகனுக்கு அர்ச்சனை மற்றும் பாடல்களை பாடி தொண்டு செய்கிறாங்க. அர்த்த மண்டபத்தோட 2 புறங்கள்லையும் முருகப்பெருமானோட படை தளபதிகளான வீரபாகுவும் வீர மகேந்திரரும் இருக்கிறாங்க. அர்த்த மண்டபம் நுழைவு வாசல் நிலையில விநாயகரோட சிற்பம் இருக்கு. அர்த்த மண்டபம் அடுத்து இருக்கக்கூடிய மகா மண்டபம் பக்தர்கள் என்று வழிபடுறதுக்குரிய இடம். எழிலான சிற்பங்களோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மகா மண்டபம் கருவறை மூலவரான கிழக்க பாலசுப்பிரமணியருக்கும் உற்சவ மூர்த்தியான தெற்கே பார்த்த வள்ளி தேவியானை சமேதரான சண்முகருக்கும் பொதுவானதா அமைஞ்சிருக்கு. மகா மண்டபத்துல வீரபாகுவுக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய மேடையில அருள்மிகு கரியமாணிக்க விநாயகரும் அருள்மிகு பார்வதி அம்மனும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறிய துளை அமைப்பு ஒன்று உண்டு. அந்த வழியை பார்த்தா பஞ்சலிங்கங்கள் தெரியும். மகாமண்டப தூண்கள் சிற்ப சாஸ்திரப்படி அமையப்பட்டிருக்கு. நாகபந்தம், சதுரம், இடைக்கட்டு, குடம், கமலம், பலகை மற்றும் போதிகையும் இருக்கு. போதிகையோட அமைப்பை கொண்டு பார்த்தோம் அப்படின்னா சோழர் காலத்தை சேர்ந்ததா தெரியுது. இந்த மண்டபத்தோட வடமேற்கு மூலையில பஞ்சலிங்கத்தை வழிபடுறது செல்றதுக்கான குடைவரை வழி இருக்கும். தொடர்ந்து செந்தில் நாயகர் சன்னதி உண்டு. அதனுள்ள கருவூல அறை ஒன்று உண்டு. இந்த அறைக்கு இடதுபுறத்துல ஆறுமுக நயனார், அதாவது சண்முகரோட கருவறை அர்த்த மண்டபம் இருக்கும். இவரை சுற்றி வர்றதுக்கு சிறிய பாதையும் உண்டு. இந்த சன்னதிக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய அறையில அலைவாயுகந்த பெருமாள், அஸ்திர தேவர், நடராஜர், விநாயகர், சேரமான் பெருமாள், நாயனார், அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் இவங்க எல்லாரோட 5 படிமங்களும் உண்டு. இவங்களை வழிபட்டு கிழக்கு வாசல் வழியா வெளியேறினா தங்க கொடிமரத்தை பார்க்கலாம். இப்போ முதல் திருச்சுற்றுக்கு வந்திருக்கிறோம். முதல் திருச்சுற்றுல தங்க கொடிமரத்தை கும்பிட்டுட்டு வளமா போனோம் அப்படின்னா தென்கிழக்கு மூலையில மடைப்பள்ளி உண்டு. அதுக்கு முன்னாடி இடது புறத்துல இருக்கக்கூடிய திண்ணையில சிறிய யாக குண்டம் உள்ளது. தினசரி கோயில் நடை திறந்து வழிபாடு தொடங்குறப்போ இந்த யாக குண்டத்திலிருந்து விநாயகருக்கு பூஜை செஞ்சு அதுல இருந்து நெருப்பை எடுத்துட்டு போய் தான் தீபம் ஏற்றுறது வழக்கம். தொடர்ச்சியா 2ஆம் திருச்சுற்றுல இருந்து முதல் திருச்சுற்றுக்கு வரக்கூடிய 6 படிக்கட்டுகளும் அதனோட மேற்புறம் வள்ளி தேவியானை சமேதரா குமரவிடங்க பெருமானோட சன்னதியும் இருக்கு. வில்லேந்திய முருகனோட அரிய தோற்றம் வல கைகள்ல முன்கை அம்பை பற்றி கொண்டும் பின்கை சக்தி வேலினை பற்றி கொண்டும் உள்ளது. இடது கையில முன்கை வில்ல தாங்கி பிடிச்ச மாதிரியும் பின்கை வஜ்ராயுதத்தை பிடிச்ச மாதிரியும் இருக்கும். கலியுக கந்த பெருமானோட அருள் திறத்தை காட்டுறதா இருக்கு. குமரவிடங்க பெருமாள் வள்ளி தேவையான சமேதரா திருக்கல்யாணங்களுக்கு எழுந்தருளக்கூடிய பெருமை பெற்றிருக்கிறதுனால மாப்பிள்ளை சாமி அப்படின்னு பக்தர்களால பாசமோடு அழைக்கப்படுறாரு. கருவறையோட 3 வெளி சுவர்களோட பக்கங்களையும் தேவ கோட்டங்கள் இருக்கு. தெற்கே இருக்கக்கூடிய தேவ கோட்டத்துல தட்சிணாமூர்த்தியோட அருள் பொழியக்கூடிய சிற்பம் இருக்கு. சிவபெருமான் ஆசிரியரா காட்சி தரும் படிமம் இது. இவரோட வலது கால் பீடத்திலிருந்து தொங்கிக்கிட்டு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய முயலகனை மிதிச்சவாறு இருக்கிறாரு. இடது காலை மடிச்சு வச்சு இருக்கிறாரு. ஞானத்தோட வடிவமான கல்லாலான மரத்துக்கு கீழே சின் முத்திரையோட புன்முறுவலோட இருக்கிறாரு. கூர்ந்து நோக்கி பார்த்தோம் அப்படின்னா அவரோட புன்னகையையும் பார்க்கலாம். தட்சிணாமூர்த்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திண்ணையில 63 நாயன்மார்களோட எழில்மிகு சிற்பங்கள் தனித்தனியா வரிசையா வடதிசை நோக்கி கை கூப்பினவாறு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அருள் தந்தவாறு கிழக்கு திசை நோக்கி பார்வதி அம்மன், விநாயகர், சிவலிங்கம் இருக்கிறாங்க. தொடர்ந்து கிழக்கு திசையை நோக்கியவாறு வள்ளி அம்மன் கோவிலும் இருக்கு. கருவறை அர்த்த மண்டபத்தோட வடக்கு நோக்கி ஏறி இறங்கக்கூடிய படிக்கட்டுகள் அமையப்பட்ட இந்த சன்னதியில தாமரை பூவை இடது கையில பிடிச்சவாறு வலது கையை எழிலா தொங்கு விட்டவாறு கருணையே வடிவான அன்னை அருள் கொடுத்துட்டு வாரா. அர்த்த மண்டபத்தோட வடபகுதியில சுவாமியோட பள்ளியறை இருக்கு. சுவாமியோட திருப்பள்ளி எழுச்சியை காண்கிறதுக்கு ஏதுவா அர்த்த மண்டபத்தோட தெற்கு பகுதியில வாசலும் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சன்னதியில சாம்பிராணி புகை பக்தர்களுக்கு காட்டப்படுது. குங்கும பிரசாதமும் வழங்கப்படுது. வள்ளியம்மன் கோவில் கருவறை அர்த்த மண்டபத்தோட வெளிப்புறம் அதிஷ்டானம், பிரஸ்தரம் ஆகியன அதிநுட்பமான கலை நயத்தோடு இருக்கு. நீர் வெளியேறதுக்காக பிரணாள அமைப்பு உண்டு. வள்ளி அம்மனை வழிபட்டு பிரதட்சணமா வலதுபுறமா வர்றப்போ பின்புறம் நாகப்பன், சிவபெருமான், விநாயகர், அம்பாள், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சங்கர நாராயணர், நந்தீஸ்வரர், வேதபுரீஸ்வரர், வாதபுரீஸ்வரர், நாகநாதேஸ்வரர் இவங்க எல்லாரும் தனித்தனி பீடங்கள்ல அமர்ந்திருக்கிறாங்க. இடதுபுறம் யாகசாலை இருக்கு. யாகசாலையோட முன்னாள் கோட்ட தேவதையா மூலவரான பாலசுப்பிரமணிய சுவாமி 2 அடி உயரத்துல மெய் சிலிர்க்க வைக்கிறாரு. மூலவரை கிட்டக்கு நின்று பார்க்க முடியாத மனக்குறையை இவர் போக்குறாரு.
யாகசாலைக்கு இடதுபுறம் தேவயானை அம்மன் கோவில் இருக்கு. 3.5 அடி உயரத்துல வலது கையில குமுத மலரை பிடிச்சவாறு இடது கையை எழிலா தொங்க விட்டவாறு யாம் இருக்கிறோம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னபடியே தேவர்களோட தலைவனான தேவேந்திரனின் தவ புதல்வி தேவயானை அம்பாள் காட்சி கொடுக்கிறா. கருவறை அர்த்த மண்டபம் கலை நயத்தோட அமைக்கப்பட்டிருக்கு. அர்த்த மண்டபத்தோட வெளி சுவற்றில் தென்புறம் சூர சம்ஹார காட்சியும் வடதுபுறம் வள்ளி திணை புனத்தை காவல் புரியக்கூடிய காட்சியும் கந்த புராணத்தை நினைவூட்டுது. தெய்வானை அம்மன் கோவிலுக்கு முன்புறம் மூலவரோட கருவறையின் வடபுற தேவக்கோட்டத்தில் மயில் அருகே நிற்கக்கூடிய மயூரநாதரோட படிமம் காணப்படுது. இவர் வழிபட்டுட்டு போனோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரரோட கோவில் வரவேற்கும். சிவன் கோவிலில் இருக்கிறவர் முருக கோயிலையும் இருக்கிறார் அப்படின்றது சிவனும் முருகனும் ஒன்றே அப்படின்ற அரிய தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான். தொடர்ந்து திருக்கோவிலோட ஐம்பொன் படிம கண்காட்சி கூடம் இருக்கு. இங்க பிற்கால கட்டபொம்மன் வழிபட்ட சிலைகள், முற்கால பாண்டியர்கள் சோழர்கள் காலத்தை சேர்ந்த சிலைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இடதுபுறம் நடராஜ பெருமானோட கோவில் இருக்கு. இந்த சிலை உலாந்தகர்களால கொள்ளையடிக்கப்பட்டு செந்திலாண்டவனோட அருளால மீட்கப்பட்ட அருள் பெருமை வாய்ந்தது. இவரை வழிபட்டுட்டு போனோம் அப்படின்னா சனீஸ்வரர் தன்னோட காக்கை வாகனத்துக்கு முன்னாடி எழில நிற்பாரு. இவருக்கு பரிகாரம் செஞ்சா தீவினை அகலும். இந்த சன்னதிக்கு இடதுபுறம் பைரவரோட கோவில் இருக்கும். சேத்திர பாலகர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இவர் நாய் வாகனத்தோட நின்ற தோஷத்தோட உக்கிரமா இருப்பாரு. தினமும் இரவு கோவிலோட திறவுகோல் இவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு மறுநாள் அதிகாலையில அங்குச முத்திரையால திறவுகோலையும் பெறுவாங்க. தினமும் மடப்பள்ளியோட அடுப்பை பற்ற வைக்கிறதுக்காக பைரவர் கோயில் தீபத்துல இருந்து தீபத்தை ஏற்றி அந்த தீயை தான் பயன்படுத்துவாங்க. முதல் சுற்றுல கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் சுவர்களுக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய பரிகார தெய்வங்களுக்கான பலிபீடங்கள் இருக்கு. ரெண்டாவது திருசுற்றை பற்றி பார்ப்போம். ரெண்டாவது திருசுற்றுக்கு செல்றதுக்காக முதலாம் திருசுற்றோட தங்க கொடிமரம் வழியா மேற்க வெளியேறணும் அப்படின்னா செப்பு கொடிமரம் வரும். இந்த கொடிமரத்தை வளமா சுற்றி இரண்டாவது திருசுற்று பாதையில தெற்க போய் பின்பு மேற்க வரணும். ஆறுமுக பெருமானோட தோற்றத்தை கண்டு வணங்கி நிமிர்ந்தோம் அப்படின்னா யானை மண்டபம்னு சொல்லக்கூடிய ஐராவத மண்டபத்தில் நிற்கலாம். எழில் மிகு அணி ஒட்டி தூண்கள், நடராஜரோட சிற்பம், 6 முகமும் 12 கைகளோட முருகப்பெருமானோட தோற்றம், காலை மேலே அமர்ந்து திருமண காட்சி தரக்கூடிய பார்வதி அம்மன் சமேத சிவபெருமான், முருகப்பெருமானோட காவலர்களோட மிடுக்கான சிற்பங்கள், இது எல்லாத்தையும் பார்க்குறவங்கள வியக்க வைக்கும். வாசல்ல சேத்திர பாலகர்கள் 8 அடி உயரத்தில் இருக்கிறாங்க. உள்ள போய் கலியுக கடவுளான கந்தனை வழிபடுங்க, வேண்டுனதை தருவான் அப்படின்னு பக்தியோட போங்கன்னு எச்சரிக்கை செய்கிறது மாதிரி இருப்பாங்க இந்த சேத்திர பாலகர்கள். தொடர்ந்து மேற்க போனோம் அப்படின்னா வலதுபுற சுவற்றில் சிறிய தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு. அடுத்து அலங்கார மண்டபம், கன்னி மூலையில் விநாயகர், 108 சிவலிங்கம், சூர சம்ஹார மூர்த்தியோட சம்ஹார காட்சி காணப்படுது. முருகப்பெருமான் அன்னை பார்வதி அளித்த சக்தி வேளால சூரனை அழிச்சு அவனோட உடலை 2 பிளக்கிறது மாதிரியும் அதில் இருந்து மயிலும் சேவலும் தோன்றுறது மாதிரியும் புடை சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஆன்மலிங்கம், அருணகிரிநாதரோட செப்பு படிவம் இருக்கும். இதை தொடர்ந்து மேல கோபுர வாசல்ல இருந்து கீழ் இறங்கக்கூடிய 27 படிக்கட்டுகள் இருக்கும். இது நமக்கு விண்ணில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களை காட்டுது. இந்த படிக்கட்டுக்கு எதிரில் மேல கோபுர வாசல் விநாயகர் சன்னதி இருக்கு. 10 அடி உயரத்துல கம்பீர தோற்றத்துல இவர் காட்சி கொடுக்கிறாரு. இவரோட இடது தொடையில லக்ஷ்மி அம்மனை அமர வச்சு அபயகரம் காட்டி தைரியத்தை பக்தர்களுக்கு வழங்குறாரு. இவரை வழிபட்டுட்டு வலமா சென்று இடதுபுறம் பார்த்தா பள்ளி கொண்ட பெருமானோட கோவில் உண்டு. நிமிர்ந்து பார்த்தா பல லட்சம் ஆண்டு பழமை வாய்ந்த சந்தனமலையோட ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம். துளசியோட மனம் வீசக்கூடிய உட்புறம் போனோம் அப்படின்னா அரங்கநாத பெருமாள் நின்ற நிலையில கிழக்கு நோக்கி காட்சி கொடுப்பாரு. இடது கையை இடுப்புல வச்சிருக்கிறாரு. வலது கையில கீழ்கை வரத முத்திரையுடனும் உள்ளங்கை சக்கர படையையும் கொண்டிருக்கு. மருமகனான முருக பெருமானுக்கு படைக்கலம் தந்தருளக்கூடிய காட்சி தான் இது. பாறை பகுதியில் ஸ்ரீ கஜலட்சுமியோட 3 அடி சிற்பமும் ஆதிசேஷனுக்கு மேலே ஸ்ரீ பள்ளி கொண்ட பெருமானோட கிடந்த கோலத்தில் 10 அடி சிற்பமும் முற்கால பாண்டிய மன்னர்களோட குடைவரை சிற்பக்கலைக்கு சான்றா இருக்கு. பல்லவ மன்னர்களுக்கு முன்னாடியே பாண்டிய மன்னர்கள் பாறைகளை குடைஞ்சி கோயில் கட்டக்கூடிய கட்டிட நுட்பங்களை தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்றது அரிய செய்தி. செந்தில் கோவிந்தர் மேற்குல தலை வச்சு தெற்க நோக்கி படுத்திருக்கிறாரு. ஸ்ரீ பூதேவி அதாவது மண்மகள் பாதத்தருகேயும் ஸ்ரீ நீலாதேவி இவ ஆயர் மகள், பூதேவி அருகிலையும் ஸ்ரீதேவி பெருமாளோட தலை அருகிலையும் அமர்ந்திருக்கிறாங்க. கொப்புள் கொடியில இருந்து எழுந்த தாமரை மலர்ல 4 முக கடவுளாகிய பிரம்மன் அமர்ந்திருக்கிறாரு. வானத்துல தேவர்கள் இருக்கிறது மாதிரி
புடை சிற்பங்கள் எல்லாம் இருக்கு. கஜலட்சுமியோட திருவுருவம் செந்தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய எழில்மிகு தோற்றம் இனியதா இருக்கு. இருபுறமும் யானைகள் 2 குடத்து நீரால அம்மனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கறதுக்கு கண்கோடி வேணும்னே சொல்லலாம். செந்தில் கோவிந்தர் சன்னதிக்கு எதிரில் கருடாழ்வார் பெருமாளை கும்பிட்ட மாதிரி குத்து காலிட்டவாறு இருக்கிறாரு. இவரையும் கண்டு பின்பு கிழக்கு நோக்கி வரணும். தொடர்ந்து தெற்கில் திரும்பணும் அப்படின்னா செப்பு கொடி மரத்தை பார்க்கலாம். இந்த கொடி மரத்து வழியாக மூலவரான பாலசுப்ரமணியரை பார்க்கலாம். இந்த கொடி மரத்துக்கு கீழ்ப்புறம் சுவற்றில் சின்னதாக துளை ஒன்று இருக்கும். இதில் காதை வச்சு கேட்டோம் அப்படின்னா ஓம் அப்படின்ற சப்தம் கேட்குது. கடல் அலைகள் எந்த நேரமும் முருகப்பெருமான ஓம் அப்படின்ற மந்திர சொற்களால் அர்ச்சனை செய்யுது. கொடிமரத்தோட முன்புறத்தில் கம்பத்தடி விநாயகரோட சிறி சன்னதி இருக்குது. இப்படி 2வது திருசுற்ற சண்முகரோட சன்னதி வரைக்கும் போய் நிறைவு செஞ்சுக்கலாம். இப்படி 2வது திருசுற்ற சண்முகரோட சன்னதி வரைக்கும் போய் நிறைவு செய்யலாம். 2வது திருசுற்றோட தென்கிழக்கு மூலையில் பக்தர்கள் வெளியேறதுக்கு அப்படின்னு வழி இருக்குது. இந்த மூலையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்வெட்டுகளும் இருக்குது. ஆனழகன் ஆறுமுகனை வணங்கி கொடிமரம் இருக்கக்கூடிய பிரகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே தெய்வயானையும் வள்ளியும் தனித்தனியான கோவில்களில் எழுந்தருளி தரிசனம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பிரகாரத்தில் சூரசம்ஹார காட்சி சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே பிரகாரத்தில் வேங்கடவன், அனந்த சயனர், கஜலட்சுமி இவங்களையும் தரிசனம் செய்யலாம். கோவிலோட கிழக்கு கடற்கரையில் வள்ளி குகை அப்படின்னு ஒரு குகை உண்டு. வள்ளி, வில்லேந்திய வேலவர், குமாரவிடங்கர், அலைவாய் உகந்த பெருமாள் இந்த மூர்த்தங்களை அந்த குகையில் நம்ம தரிசனம் செய்யலாம். சுப்பிரமணிய சுவாமி தினமும் இரவு வள்ளியம்மன் சன்னதிக்கு போனதும் அங்கே சுவாமியும் வள்ளியும் பள்ளியறை மஞ்சனத்தில் எழுந்தருள்வாங்க. அப்போ முருகனுக்கு வரவு செலவு குறித்த விவரங்கள் எல்லாமே சொல்லப்படுது. கோவில் கட்டணம் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானமும் திருப்பணி செலவும் தெரிவிக்கப்படுது. அதுக்கப்புறமா பள்ளியறை தீபாராதனையாக்கி பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்படுது. முன்னதாக சிவிலி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பல்லக்கில் சுவாமி கோவிலை 3 தடவை வலம் வருவார். ஆவணி மாசி 6வது திருவிழா அப்போ பட்டோலி மூலமாக முருகன்கிட்ட சொத்து விபரங்களையும் தெரிவிப்பாங்க. திருச்செந்தூர் முருகனோட பிரசாதமான திருநீர் அதாவது விபூதி பன்னீர் இலையில் வழங்கப்படுது. வேதங்கள் பன்னீர் மரங்களாகி திருச்செந்தூர் முருகனை வழிபட்டதுனால இந்த மரபு ஏற்பட்டிருக்கு. விஸ்வாமித்திர முனிவர் செந்திலாண்டவனை வழிபட்டு பன்னீர் இலையில பிரசாதத்தை பெற்று மேன்மை அடைஞ்சாரு அப்படின்னு தலப்புராணம் சொல்லுது. குறிப்பிட்ட ஒரு மரத்துல இருந்து இந்த இலைகள் எடுக்கப்படுது. அதோட 12 நரம்புகளும் தெளிவாக தெரியுது. இதை முருகப்பெருமானோட பன்னீர் கரத்தோட ஒப்பிட்டு பன்னீர் இலை அப்படின்னு சொல்லப்பட்டு அதுவே மருகி பன்னீர் பிரசாதம்னு ஆகிடுச்சு. சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த தேசிகமூர்த்தி சுவாமிகளோட கனவுல திருச்செந்தூர் முருகன் தோன்றி கோவிலோட திருப்பணியை மேற்கொள்ளும்படி ஆணையிட்டாராம். அதுபடி அவர் இங்கே தங்கி கோபுரம் கட்டி முடிச்சிருக்கிறாரு. அப்படி கோபுரம் கட்டினப்போ அந்த பணியில் ஈடுபட்ட பணியாளர்களுக்கு கூலி கொடுக்க அவர்கிட்ட பணம் கிடையாது. மனதார முருகனை வேண்டிக்கிட்டு அவரோட பிரசாதமான விபூதியை இலையில மடித்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாரு. அந்த இலைய தூண்டுகை விநாயகர் கோவிலை தாண்டி போனதும் திறந்து பார்க்குமாறு சொன்னார். பணியாளர்களும் அப்படியே பார்த்தப்போ அவரவர் வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஊதியம் அந்த விபூதி இலைக்குள்ளே இருந்ததை கண்டு அதிசயமாக ஆனாங்க. ஆனால் கோபுரத்தோட 6வது நிலை கட்டுமான பணி மேற்கொண்டப்போ இந்த அற்புதம் நின்றுடுச்சு. சுவாமிகள் ரொம்பவே வருத்தப்பட்டார். ஆனால் அன்னைக்கு இரவே முருகப்பெருமான் அவரோட கனவுல தோன்றி காயல்பட்டினத்தில் வசிக்கக்கூடிய சீதகாதி அப்படின்னு வள்ளல்கிட்ட போய் பொருள் பெற்று வருமாறு பணிஞ்சாரு. ஆனால் வள்ளலோ சுவாமிகள் கொடை கேட்ட உடனேயே ஒரு மூட்டை உப்பை எடுத்து கொடுத்தாரு. சுவாமிகளுக்கு ஏமாற்றமாக போயிடுச்சு. பணத்தை எதிர்பார்த்தா உப்பு கிடைக்குதே அப்படின்னு வருத்தப்பட்டாரு. ஆனாலும் எந்த மறுப்பும் சொல்லாமல் உப்பு மூட்டையை வாங்கிட்டு போனார். திருச்செந்தூர் வந்து சுவாமிகள் மூட்டையை திறந்து பார்த்தா அதுக்குள்ள தங்க காசுகள் இருந்ததை கண்டு வியந்தாரு. மிகுந்த மகிழ்ச்சியோட அந்த காசுகளை கொண்டு கோபுரத்தையும் கட்டி முடிச்சாரு சுவாமிகள். திருவாமாத்தூர்ல கௌமார மடாலயம் நிறுவனவர் தான் இந்த வண்ணசரபம் தண்டபாணி சுவாமிகள். 6 சமய கடவுளருக்கும் தனித்தனியே 1000 பாடல்களை சூட்டிய வண்ணசரபம் அனைத்தையும் கடந்த பொதுவான பரம்பொருளுக்கு 1000 பாடல்களை சூட்டின பெருமைக்குரியவர். அவர் திருச்செந்தூரை தான் முதல் படைவிட கொள்ளணும்னு நினைக்கிறாரு. கந்தசஷ்டி கவசம் ஈஷே தேவராய சுவாமிகளோட தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டார் அப்படின்னும் அவர் 6 நாட்கள் திருச்செந்தூர்ல இருந்து 6 படை வீடுகளுக்கும் கவசத்தை இயற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அருணகிரிநாதர் 82 இனிய திருப்புகழ் பாடல்களில் திருச்செந்தூர் முருகனை போற்றி பாடி இருக்கிறாரு. அருணகிரிநாதருக்கு செந்தூர் முருகன் குழந்தை வேலனாக காட்சி கொடுத்தான். அவருக்கு முருகப்பெருமான் நடன தரிசனம் காட்டி அருளிய திருத்தலமும் திருச்செந்தூர் தான். தலத்தோட பழமையை கூறக்கூடிய வரலாற்று செய்திகள் நிறைய உண்டு. 2ஆம் வரகுண பாண்டியன் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்காக 1400 பொற்காசுகளை வழங்கி
அதோட வட்டியில இருந்து வழிபாடு திருவிழாக்களை நடத்தினதா கல்வெட்டு சொல்லுது. கேரள மன்னர் மார்த்தாண்டவர்மாவும் திருச்செந்தூர் கோவிலுக்கு திருப்பணிகள் செஞ்சிருக்கிறாரு. உதய மார்த்தாண்ட கட்டளை அப்படின்ற பெயர்ல இன்னைக்கும் அவரோட பெயர்ல அதிகாலை வழிபாடும் நடத்தப்படுது. மதுரையை ஆண்ட நாயக்க மன்னரோட தலை சிறந்தவர் தான் இந்த திருமலை நாயக்கர். இவரோட ஆட்சி காலத்துல கேரள கடற்கரையில கொச்சி துறைமுகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நெடு நாட்களாக வியாபாரம் செஞ்சுட்டு வந்த போர்ச்சுகீசியர்களோட திருமலை நாயக்கரோட அரசு வியாபார ஒப்பந்தம் செஞ்சுட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் கிழக்கு மேற்கு கடற்கரை பகுதிகளில் டச்சுக்காரர்களும் வர்த்தகத்தில் இறங்க தொடங்கினாங்க. அவங்களோட வர்த்தகத்தால் கவரப்பட்ட திருமலை நாயக்கர் 1646ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் காயல்பட்டினத்தில் வணிக துறைமுகமும் கோட்டையும் அமைச்சு கொள்ள அனுமதியும் கொடுத்தாரு. போர்ச்சுகீசியர்களுடனான ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிட்டாரு. இதனால் ஆத்திரமடைஞ்ச போர்ச்சுகீசியர்கள் ஏராளமான சரக்குகளோட காயல் துறைமுகத்துக்கு போய் கொண்டிருந்த டச்சு கப்பலை தாக்கி அழிச்சாங்க. கோட்டையை கைப்பற்றி அங்கே இருந்த டச்சுக்காரர்களையும் விரட்டி அடிச்சாங்க. டச்சுக்காரர்கள் இலங்கையோட கடற்கரை பகுதிகளை ஏற்கனவே காலனிப்படுத்தி இருந்த டச்சு கவர்னர்கிட்ட முறையிட உடனடியாக டச்சு படை வீரர்கள் பல படகுகளோட மணப்பாடுதுறை வழியா மன்னார் கடற்கரை பகுதியில் உட்புகுந்தாங்க. வீரராமப்பட்டினம் அப்படின்ற ஊர்ல இருந்த போர்த்துகீசிய சர்ச்சை முதல்ல கையகப்படுத்தினதுக்கு அப்புறமா அவங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு உள்ள புகுந்து அதையும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சாங்க. பீரங்கி தளவாடங்களோட கோயிலை தங்கள் கொத்தளமா மாத்தினாங்க. இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் பீதியும் வருத்தமும் அடைஞ்சாங்க. மன்னர்கிட்ட போய் முறையிட்டாங்க. மன்னர் திருமலை நாயக்கர் சரக்குகளுக்கு நஷ்டஈடு வழங்குமாறும் திருச்செந்தூர் கோவிலை உடனடியாக காலி செய்யுமாறு டச்சுக்காரர்களுக்கு உத்தரவு போட்டாங்க. டச்சுக்காரர்கள் அந்த உத்தரவை மதிக்காம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு போய் அதையும் கொள்ளையிட்டு சூறையாடவும் தொடங்கினாங்க. தாங்கள் வெளியேறணும் அப்படின்னா 40,000 டச்சு நாணயங்கள் பணயமாக தரணும் அப்படின்னு மிரட்டலும் விடுத்தாங்க. தங்களால் இயன்ற அளவு பணைய தொகையை கொடுக்கறதா சொல்லிய ஊர் மக்களோட வேண்டுகோளை டச்சுக்காரர்கள் ஏத்துக்கல. இந்த ஆக்கிரமிப்புக்கும் அச்சுறுத்தலுக்கும் எதிராக திருச்செந்தூர் மக்கள் திரண்டெழுந்து போர் செஞ்சாங்க. கோயில இருந்து டச்சுக்காரர்களை அகற்றுறதுக்காக நடந்த இந்த கிளர்ச்சி போர்ல ஏறத்தாழ 100 பேர் கூட இறந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இவங்கள மன்னரோட படை வீரர்களும் ஊர் மக்களும் அடங்குவாங்க. சுப்பிரமணிய சுவாமியோட திருவுருவச் சிலை உள்ளிட்ட கோவில் சொத்துகள் பலவற்றை கொள்ளையிட்ட டச்சுக்காரர்கள் அடுத்த கிளர்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி தப்பிக்க திட்டம் போட்டு கப்பல்களை கிளம்ப தொடங்கினாங்க. போரை தவிர்க்க விரும்பின நாயக்கர் தம்மளோட தூதரான வடமலையப்ப பிள்ளை அப்படின்றவரை அனுப்பி கோவில் சொத்துக்களை திருப்பி தருமாறு டச்சுக்காரர்களோட பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. மன்னரோட மனக்கருத்தை அறிந்த டச்சுக்காரர்கள் பணைய தொகையை 1,00,000 டச்சு நாணயங்களா மாத்தினாங்க. இந்த நடவடிக்கைகள் டச்சு காலனிய அதிகார பீடங்கள் வரை எட்டுனது. பார்ட் 2 வீடியோ அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். முருகன் பற்றின தேடல்களுக்கும் தகவல்களுக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனை உங்ககிட்ட வரும். மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.